அனைவருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாக புரட்சிகர வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளோம். இந்த போராட்டம் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா நடந்திருக்கு. இந்த ஒரு வருஷம் போராட்டம் அப்படிங்கிறது என்ன ஒரு வெற்றியை நமக்கு சாதிச்சு கொடுத்தது, என்னவா இந்த ஊர் மாறி இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை கண்டிப்பா இங்க பதிய வைக்கணும் அப்படிங்கிறது தான். ஒரு மரத்துண்டு எடுத்து ஒருத்தர் ஒரு கட்சியர் உட்கார்ந்து அந்த மரத்தை அறுத்து ஒரு நாற்காலி செய்யறாரு அப்படின்னா ஒரு மரத்துண்டு நாற்காலியா மாறுது. ஒரு மரத்துண்டு மட்டும்தான் ஒரு நாற்காலியா மாறி இருக்கு அப்படின்னா அதை உட்கார்ந்து கட்சி வேலை செஞ்ச ஆசாரி இருக்காரு இல்லையா, அவரோட கையும் அவரோட உடலும் அந்த வலிமையும் அதோட சேர்ந்து மாறி இருக்கும். அதே மாதிரி அவரோட சிந்தனை இந்த வாட்டி இந்த சேரை எப்படி செய்யும், அடுத்த வாட்டி இந்த சேரை அப்படி செய்யணும். இப்படி ஒரு உழைப்புல ஈடுபடும் போது அவரோட சிந்தனையும் உடல் வலிமையும் முன்ன விட இன்னொரு வடிவத்துக்கு முன்னேறியா மாறி இருக்கு. எதுக்கு இந்த கட்சியர் இந்த மரத்துண்டு கதையை சொல்றோம் அப்படின்னா, இந்த போராட்ட தொடக்கத்துல இந்த மக்கள் என்னவா இருந்தாங்க, இந்த போராட்டத்தோட முடிவுல இன்னைக்கு மக்கள் என்னவா இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். இந்த ஆலய மூடுறதுக்கு முன்னாடி, இந்த ஆலைக்கு எதிரான போராட்டத்துக்கு முன்னாடி, இந்த ஆலைக்கு எதிரான போராட்டத்துக்கு முன்னாடி மக்கள் இந்த போலீஸை கண்டும் இந்த ஆட்சியாளர்களை கண்டும் நிர்வாகத்தை கண்டும் பயந்தாங்க. இந்த போராட்டம் தொடங்கிய பின்பும் போலீஸை எதிர்த்து நின்னாங்க. இன்னைக்கு இந்த ஆலைக்கு எதிராக மக்கள் போராட ஆரம்பிச்சாங்களோ அன்னையில இருந்து மக்கள் மன ரீதியான ஒரு வலிமை வந்து பெற்றிருக்கிறாங்க. தொடர்ச்சியா வந்து இந்த ஆலைக்கு எதிராக போராட்டம் நிற்கிறாங்க. அதே நேரத்துல இந்த போராட்டத்துக்கு போலீஸ் இந்த ஊர்ல மறிச்சான், தூத்துக்குடி போராட்டத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி. அதையும் மீறி அந்த மக்கள் வந்து இந்த போராட்ட காலத்துக்கு நின்னாங்க. இப்படி தொடர்ச்சியா மக்களுடைய போராட்டங்களோட விளைவு இன்னைக்கு ஊருக்கு எந்த ஒரு கழிவுமின் லாரியும் வர முடியாத நிலைமைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கான். அது இந்த பெட்ரோலிய மக்கள் போராடியோட முதல் வெற்றியா இந்த கழிவுமின் ஆலைக்கு எதிரான வண்டி இன்னும் ஊருக்கு வர முடியல அப்படின்னா அதுதான் இந்த போராட்டத்துக்கு முதல் வெற்றி. இப்ப வரைக்கும் அவனால இந்த வண்டி எடுத்து ஊர்ல வர முடியாது. வந்தால் லாரி உடம்படியும் நமக்கு தெரியும், உடச்சி எரிஞ்சிருவாங்க தெரியும். அப்ப இதுக்கு முன்னாடி இந்த லாரி பண்ணும்போது இந்த மக்கள் உணர்வு இல்லையானா, ஆமா அன்றைக்கு மக்கள் நார்மலா இருந்தாங்க, இயல்பா இருந்தாங்க. அப்ப எப்படி இந்த மக்களுக்கு மாறுறாங்க அப்படின்னு இந்த மக்கள் நீங்க கேட்டீங்கன்னா தெரியும். இந்த போராட்ட காலம் தான் தொடர்ச்சியான இந்த போராட்ட குழு நடத்திய இந்த போராட்டம் தான் மக்கள் போராட்டம் தான் அவங்க அந்த மனநிலையை மாற்றிருக்கு. இது முதல் வெற்றி. ரெண்டாவது, அந்த ஆலை முழுக்க வந்து துர்நாட்டத்தை கிளப்பிட்டு இன்னைக்கு அவனே வந்து மூக்கு பிடிச்சு விடுற மாதிரி காத்து பிடிச்சு விடுறான். அவனால முதல் மாதிரி இயல்பா தேர்ந்து விட முடியாது. விட்டா என்ன ஆகும்? ஏன் இந்த சாதாரண மக்கள் தானே, அந்த வரைக்கும் சாதாரணமா போயிட்டு மக்கள் தானே, திறந்து விட வேண்டியதானே. பழைய மாதிரி அவனால் இன்னைக்கு ஆலையில் இருக்கக்கூடிய கழிவு துர்நாட்டத்தை துறக்க முடியுமா அப்படின்னா பழைய மாதிரி துறக்க. ஆனா நாட்டம் வருது. நான் 2 நாளைக்கு முன்னாடி கூட அந்த பக்கம் போகும்போது கூட துறக்க சொல்லி நாட்டம் வருது. ஆனால் முதல் மாதிரி முழுச விட முடியல. அப்ப அது வெற்றி இன்னைக்கு 2வது வெற்றியை கிடைச்சிருக்குன்னா அது இந்த மக்கள் போராட்டத்தின் மூலம் கிடைச்ச வெற்றி தான். அவரால் நீர் வந்து ஃப்ரீயா காத்த விட முடியாது, எடுத்து அவசியம் ஃபுல்லா விட முடியாது. அவரே பயந்து போய் இன்னைக்கு அந்த காத்த வெளியே விடணும். 3வது, மக்கள் ஒற்றுமையா தொடர்ச்சியா போராட இன்னைக்கு அவன் ஆலையை மூடுற அளவுக்கு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. அது எந்த அடிப்படையில் அப்படின்னா அவன் கழிவுநீர் ஆலைக்கு கூடிய அந்த கழிவு நீரை வந்து ஊருக்கு வெளியே கொட்டிட்டு இருந்தான். இப்போ மீன் வரத்தை குறைச்சி வச்சிருக்காங்க. மீன்பிடி இருக்கு. ஆனா அதிகமான வண்டி நிப்பாட்டி இங்க வந்து மீன் கழிவு வந்து வச்சிருக்கான் ப்ரொடக்ஷன். இப்படி தொடர்ச்சியா அவன் ப்ரொடக்ஷன் கம்மி பண்ணா என்ன ஆகும்? ஒரு கம்பெனி முதலீடு போட்டு தொடர்ச்சியா முதலீடு எடுக்கணும்னா என்ன ஆகும்? போயிடும். அப்ப மீன் வண்டி வரவங்க இங்க ஒரு கழிவு மீன் வந்து அந்த நீரை துர்நாற்ற நீரை வெளியப்பட்டா நம்ம தடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னா இது கண்டிப்பா ஆலை மூடிதான் ஆலை வழியே இல்லை. அது எப்படி ஆலை நடத்த முடியும்? ஆலை அவருக்கு வராது, நம்ம கம்பெனிக்கு ஆறு பேர் வராது. இன்னொரு பக்கம் நீ எங்கேயும் கழிவு மீன் அந்த தண்ணி வேஸ்ட் வந்து கட்ட முடியாது. இன்னொரு பக்கம் நீ இருக்கக்கூடிய அந்த விஷயம் சொல்லக்கூடிய அந்த காலத்தை குறைச்சு நம்பிக்கை தள்ளப்பட்டிருக்க. கிட்டத்தட்ட நீ சாவர நம்பிக்கை வந்துட்ட. அப்ப இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இது வரைக்கும் போராட்டத்துக்கு
பிரயோஜனம் இல்லை. அதனால இந்த போராட்டம் மக்கள் மாற்றிருக்கு, மக்கள் மனநிலையை மாற்றிருக்கு. இதுவே பேரிசை பத்தி பெட்ரோலியம் பத்தி செய்யணும் அவங்களுக்கு தெரியும். பேரிசை ஒரு fraud, அவன் வந்து கழிச்சுடுவான், வேற வகைக்கு எடுத்துருன்னு தெரியும். அரசு அதிகாரிகள் பத்தி மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் கட்சிகளை பத்தி மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த கட்சிக்கார இப்படிதான் இருக்கும், அந்த கட்சிக்கார இப்படிதான் இருக்குன்னு சொல்லி. அப்ப ஒரு போராட்டம் மக்கள் ஜனநாயகத்தை பற்றிருக்கு, ஒரு போராட்டம் அவங்க உணர்வுகளை மாற்றிருக்கு, ஒரு போராட்டம்